திங்கட்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் ஹஜ் பெருநாளை ஒட்டிய வார கடைசி விடுமுறையில் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அதிகரிக்கத் தொடங்கிய வாகனங்களின் எண்ணிக்கை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM கூறியிருக்கிறது. அதில் பிளஸ் நெடுஞ்சாலையை மட்டும் 22 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையை 1,81,000 வாகனங்களும் 2 கிழக்கு கரை நெடுஞ்சாலைகளையும் மொத்தமாக 1,40,000 வாகனங்களும் பயன்படுத்தக்கூடும். இந்த லட்சக்கணக்கானோரின் பயணங்கள் சுமூகமாக இருப்பதை உறுதி செய்வதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் உத்தரவிடப்பட்டுள்ளன. தேவையான இடங்களில் ஸ்மார்ட் லேன் பாதைகள் திறக்கப்படுவது, டோல் சாவடிகளில் சாலை கட்டண வசூலிப்பில் இடையூறு வராமல் பார்த்துக் கொள்வது, அதிக வாகனங்கள் இருக்கும் பகுதிகளில் கூடுதல் டோல் பாதைகளை திறப்பது ஆகியவை அவற்றில் அடங்கும் என LLM கூறியிருக்கிறது.